நம்ம பாடியில் இருக்க செல் சைக்கிளை 3 விதமாக ரெகுலேட் பண்ணும். ஓகே, 3 விதமாக 3 மேஜர் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸை அதோட ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் டீரேட் பண்ணுறது, இது ஒரு மெக்கானிசம். ஆல்ரெடி பார்த்த சிடிகே சைக்ளின் ப்ரோட்டீன் பார்த்துருப்போம். இங்கே சிடிகேவை பாஸ்பாரிலேஷன் கொடுத்துட்டு ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறோம், இல்லைனா ஆஃப் பண்ணுறோம். ஓகே, இது வந்து செகண்ட் மெக்கானிசம். தேர்டு, சிடிகேன்ற ப்ரோட்டீனை இன்ஹிபிட்டார்ஸ் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகும்போது அதோட சிடிகேவோட ஆக்டிவிட்டி ட்ராப் ஆகும், இல்லை ஸ்டாப் ஆகும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்க்க போகிறோம், யூபிக்யூட்டின் மீடியேட்டட் ப்ரோட்டீன் டீகிரேஷன்றது. இந்த மெத்தடில், இந்த மெக்கானிசத்தில் தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸை யூபிக்யூட்டின் டேக் ஆட் பண்ணிட்டு ப்ரோட்டியோசோம் வழியாக டீகிரேட் பண்ணுறோம். அப்படி நடந்தால் தான் செல் சைக்கிள் வந்து ஃபார்வர்டில் போகும். ஃபஸ்ட்டு 2 முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் இந்த வேலையை பார்க்க போகுது. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எஸ்சிஎஃப்ன்றது. இது என்ன பண்ணுன்னா P27ன்ற மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். P27ன்றது ஒரு சிகேஐ. இது என்ன பண்ணிகிட்ருக்கோம், சிடிகேவை இன்ஹிபிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த P27 இன்ஹிபிட் பண்ணிட்டோம், டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா சிடிகே ஆக்டிவேட் ஆகும். சிடிகே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா செல்லு எஸ்ஃபேஸில் என்ட்ரு ஆகும். அதாவது எஸ்ஃபேஸுக்கான சிடிகேஸை இன்ஹிபிட் பண்ணிகிட்டு இருக்க சிகேஐ இன்ஹிபிட் பண்ணுறோம். அப்போது செல்லு வந்து எஸ்ஃபேஸ் உள்ள என்ட்ரு ஆகும், ரெப்ளிகேஷன் நடக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்த ஃபேஸ் போயிட்டு இருக்கும். இன்னொன்று ஏபிசின்ற ப்ரோட்டீன், ஆனோஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ்ன்ற ப்ரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரின்ற ப்ரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணும். செக்யூரின்ற ப்ரோட்டீன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா செப்பரேஸ்ன்ற ப்ரோட்டீனை இன்ஹிபிட் பண்ணிட்டு இருக்கும். அப்போது செக்யூரின் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா செப்பரேஸ் ஆக்டிவேட் ஆகும். செப்பரேஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை செக்ரிகேட் பண்ணும். ஓகே, அப்போது செப்பரேஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கும். செல்லு வந்து ஆனாஃபேஸில் என்ட்ரு ஆகும். ஆனாஃபேஸில் குரோமோசோம் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும். இன்னொன்று ஏபிசியோட இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தோம்னா மைட்டாட்டிக் சைக்ளின்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அப்போ மைட்டாட்டிக் சைக்ளின்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, நம்பர்ஸ் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மைட்டாட்டிக் சிடிகேவோட ஆக்டிவிட்டி ட்ராப் ஆகும். செல்லு மைட்டாசிஸ்லேருந்து எக்ஸிட் ஆகும், மைட்டாசிஸ்லேருந்து வெளியே வரும். இதான் ஃபஸ்ட்டு மெக்கானிசம். அடுத்த 2 வீடியோ அடுத்த 2 மெக்கானிசம் பற்றி பார்ப்போம் டீட்டெயில்டாக.